வணக்கம். ஜந்தர் மந்தரில் நடந்த கலவரத்திற்கு பின்பு ஒட்டுமொத்த பிஜேபியின் ஈகோ சிஸ்டம், ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ்ஸின் ப்ராபகண்டா மிஷனரி களத்தில் இறங்கி, ஒரு பக்கம் கோதி மீடியாவின் ஆங்கர்கள், இன்னொரு பக்கம் பிஜேபியின் ரபடி கூட்டம். ஆனால் இந்த தருணத்தில் இரண்டு நபர்களை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் இன்னும் மீடியா உயிருடன் இருக்கிறது. இன்னைக்கும் இந்த நாட்டில் பத்திரிகையாளர்கள் தன்னுடைய வேலையை கடமையாக நினைத்து, இந்த நாட்டிற்கு சேவை செய்வதாக நினைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்க பார்க்க வேண்டும். அவதேஷ் குமார் நியூஸ் லாண்ட்ரியின் ஒரு சிறந்த பத்திரிகையாளர், கிரவுண்ட் ரிப்போர்ட், ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் எப்படி இருக்கணும் என்கிற விஷயத்தை அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். இன்னொரு பக்கம் த ஹிந்துவின் விஜேதா சிங், டெபுட்டி எடிட்டர், she is the one who said Delhi and the protested pellet guns, pellet குண்டடி பட்டதை இந்த பெண்மணி தான் முதலாக ட்விட்டர் வழியாக எடுத்து வைத்தார். டெல்லி போலீஸ் மறுத்தது, கிடையவே கிடையாது, நாங்கள் இதெல்லாம் பயன்படுத்தியதே கிடையாது, டெல்லி போலீஸிடம் இந்த பெல்லட் கன்னே கிடையாது என்கிற விஷயத்தை டெல்லி போலீஸ் எடுத்து வைக்கிறது. ஆனால் இந்த இரண்டு பத்திரிகையாளர்கள் கடுமையாக உழைத்து இந்த இரண்டு ஸ்டோரிகளையுமே உலகத்திற்கு முன்பு எடுத்தது மட்டும் இல்லாமல் டெல்லி போலீஸ் அமித்ஷாவுடைய உண்மை முகத்தை கிழித்திருக்கிறார்கள். இந்த இரண்டு ஸ்டோரியுமே நீங்க ஆழமாக பார்க்க வேண்டும். எந்த அளவில் டெல்லியில் பெரட் கன் ஃபயரிங் நடந்தது, ரெண்டாவது எப்படி ஜந்தர் மந்தரில் ஒரு ட்ரக், நான் முதல் நாள்ல இருந்து அந்த ட்ரக்கை காட்டிக் கொண்டிருக்கிறேன், எப்படி இந்த ட்ரக் கலவர ஸ்தலத்திற்கு வந்தது, எப்படி இந்த ட்ரக்கில் இந்த அளவில் கற்கள் நிறைந்து கிடக்கிறது என்கிற பல்வேறு விஷயங்களை நாங்கள் எடுத்துக்காட்டோம். இந்த இரண்டு ஸ்டோரிகளும் நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு கோதி மீடியாவுடைய உண்மை முகம் தெரிய வரும். என்ன, இந்த 4-5 நபர்களுடைய முகத்தை பாருங்க. அர்ணப் கோஸ்வாமி, சுதீர் சௌத்ரி, ரூபிகா லயாக்கத், சுஷாந்த் சின்ஹா, அசோக் ஸ்ரீவாஸ்தவ், அமன் வர்மா, இது போன்ற நபர்கள், கோலு என்று கூறக்கூடிய அந்த தேவ்கன், இது போன்ற நபர்கள் கடந்த 3-4 நாட்களாக பிஜேபியின் ரவுடி கூட்டமாக வேலை பார்த்து வருகிறார்கள். ரோடுகளில் எந்த அளவில் ரவுடி கூட்டம் மக்களை அடிச்சு துரத்துகிறதோ, பிஜேபியின் குண்டர்கள் எந்த அளவில் நரேந்திர மோடிக்கு ஏற்பட்ட அவமானமா, தர்மேந்திர பிரதானை எப்படி நீங்க ரெசிக்னேஷன் எடுக்க வைத்து விட்டீர்கள் என்கிற அந்த கோபத்தை வெளிக்காட்டி வருகிறார். ரிபப்ளிக் பாரத், ஜி டிவி, ஆஜ் தக், இது போன்ற ஏராளமான நபர்கள் எப்படி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை கொண்டாடலாம், இந்த ரெசிக்னேஷனை கொண்டாடலாம் என்கிற அந்த கேள்விகளை கேட்கும் போது இந்த இரண்டு பத்திரிகையாளர்கள் செய்த அந்த சாதனை நீங்க பார்க்க வேண்டும். முதலில் இந்த ட்வீட்டை படிக்கிறேன், கேளுங்கள். விஜேதா சிங், டெபுட்டி எடிட்டர் ஆஃப் த ஹிந்து. Read the story. It mentioned that Delhi police has denied using pellets. Pellet guns and shock battery are a part of RAF gear. RAF, Rapid Action Force. அவர்களுடைய கியர், அவர்களுடைய ஆயுதத்தின் ஒரு மிக முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய பெல்லட் கன் மற்றும் ஷாக் பேட்டரி, இந்த இரண்டையுமே கரண்ட் அடிச்சிருக்கிறார்கள். பெல்லட், இது ரெண்டையுமே டெல்லி போலீஸ் பயன்படுத்தியதாக விஜேதா சிங் எழுதுகிறார். ஜூலை 20 அதற்கு ஃபேக்ட் செக் செய்து டெல்லி போலீஸ் அதற்கான பதிலை கொடுத்திருக்கிறது. replying to Vijayata directly, the fact check claims stating that Delhi police forces used pellet gun against peaceful protests yesterday are completely false and misleading. நீங்க போய் பேசியிருக்கிறீர்கள், உங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் மிஸ்லீடிங். இந்த அளவில் டெல்லி போலீஸோடைய அந்த மறுப்பு வந்ததுக்கு பின்பு கூட விஜேதா சிங் தன்னுடைய ரிப்போர்ட், தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் உறுதியாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்தடுத்து மற்ற இன்வெஸ்டிகேஷன் செய்திருக்கிறார். இதற்கான காப்பி நீங்க பார்க்கிறீர்கள், த ஹிந்துவுடைய இந்த பத்திரிகை. சரி, அவதேஷ் குமார் அந்த ட்ரக்கை பற்றி, இந்த ட்ரக்கை நாங்கள் முதல் நாளில் காட்டணும், அதே ட்ரக்கை மறுபடியும் நீங்க பார்த்துருக்கீர்கள். இந்த ட்ரக் ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்ட் சைட்டுக்கு அருகே எப்படி வந்தது என்கிற விஷயம். இந்த ட்ரக்கை பார்த்த உடனேயே அபிஜித் தீப்கேலிருந்து அங்கிருந்த பல்வேறு நபர்கள் இந்த ட்ரக்கை ட்வீட் செய்து இந்த ட்ரக்கிற்கான வீடியோவை போட்டு
எப்படி இந்த ட்ரக் இங்க வந்தது, எப்படி போலீசார்களுடைய இந்த பாதுகாப்பை தாண்டி இந்த ட்ரக் இங்க வந்தது கேள்வி. இது மட்டுமல்ல, போலீஸ் தீப்கேவிற்கு பதிலும் கொடுத்திருக்கிறார்கள். இது வந்து என்டிஎம்சியோடைய ட்ரக், இது டெல்லி போலீஸோடைய ட்ரக் கிடையாது. சரி, என்டிஎம்சியோடைய ட்ரக்கா இருந்தாலும் அந்த ட்ரக் மேல வார்த்தைகள் இருக்கும். என்டிஎம்சினா நியூ டெல்லி முனிசிபல் கார்பரேஷனோட ட்ரக் என்று கூறினார்கள். இல்லை, அதற்கும் மறுப்பு. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, எப்படி இந்த ட்ரக்ல கற்கள் நிறைந்த இந்த ட்ரக் ஜந்தர் மந்தருக்கு வந்தது என்கிற இந்த விஷயம் வெளிவந்த உடனேயே டெல்லி போலீஸ் அந்த ட்ரக் அங்கிருந்து அகற்றுகிறார். இந்த ட்ரக் மட்டுமல்ல, அந்த ட்ரக்கிற்கு அந்த புறம் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு மாருதி வேனும் நாங்கள் காட்டியிருக்கோம். ஜூலை 20ஆம் தேதி நடந்த பார்லிமெண்ட் மார்ச்சிற்கு முன்பு எப்படி இந்த ஆக்சிடென்ட் ஆன வண்டி, இந்த ட்ரக் அங்கே வந்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி எழுப்பிய கேள்விகள், இது டெல்லி போலீஸ் பிளான் செய்தது, டெல்லி போலீஸ் எங்களை சிக்க வைப்பதற்காக இந்த வேலையை பார்த்திருக்கிறார்கள். அவதேஷ் குமாரோட இந்த ரிப்போர்ட்டில் நீங்க பார்த்தீர்கள்னா, அந்த வண்டியோடைய அந்த நம்பர் HR65 E6865 இந்த ட்ரக்குடைய நம்பர். இந்த ட்ரக்குடைய நம்பரை வைத்து அவதேஷ் குமார் இந்த ஸ்டோரியை பின்தொடங்கி இருக்கிறார். கடந்த 4 நாட்களாக உழைத்ததற்கு பின்பு இந்த ஸ்டோரி இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கு. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் परफेक्ट यूज பண்ணுங்க. उन्होंने यह भी आरोप लगाया था कि विरोध प्रदर्शन वाली जगह के पास एक क्षतिग्रस्त मारुति वैन भी खड़ी है. मारुति वैन मगनिक्கிறது. इनका इस्तेमाल प्रदर्शनकारियों पर तोड़-फोड़ के आरोप लगाने के लिए किया जा सकता है. இந்த வண்டிகளை வைத்து போராட்டக்காரர்கள் எங்கள் மீது கற்களை எரிஞ்சார்கள், இந்த பாருங்க இந்த வண்டியை உடைச்சிட்டாங்க, தீ வைத்து குலைத்து விட்டார் போன்ற பல்வேறு விஷயங்களை டெல்லி போலீஸ் பிளான் செய்ய பார்த்தது. இப்போ இந்த செய்தி பரவலாக சோசியல் மீடியா வழியாக வந்த உடனே அந்த ட்ரக்கையும் அந்த வண்டியையும் அங்கிருந்து அகற்றி விட்டது டெல்லி போலீஸ். சரி, இந்த ட்ரக்கை எங்க அகற்றி சென்றார்கள்? இந்த முறை இந்த ட்ரக் டெல்லி யூத் காங்கிரஸோடைய ஆஃபீஸ் 5 ராய்சினா ரோட் இங்கே கொண்டு போய் பார்க் பண்ணிருச்சு டெல்லி போலீஸ். 3 நாட்கள் வரை இந்த ட்ரக் அதே இடத்துல நிற்கிறது. இந்த 2 வாகனமுமே டெல்லி போலீஸ் அவர்கள் கொடுக்கக்கூடிய தகவல் படி நீங்க பார்த்திருக்கீங்க. இந்த ரிப்போர்ட்ல வெளிவந்த இன்ஃபர்மேஷன் 19ஆம் தேதி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த 19ஆம் தேதி நடந்த ஆக்சிடென்ட் இந்த ட்ரக் இருக்கும், இந்த மாருதி வேன் இருக்கும். மாருதி வேன்ல ஒரு 7 பேர் பயணித்திருக்கிறார்கள். அந்த 7 பேருக்குமே பலத்த காயம். இப்ப அடுத்தடுத்து இந்த இன்வெஸ்டிகேஷன் போகும்போது அந்த ட்ரக்கை இந்த போராட்டத்திற்கு முன்பே பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் போலீஸ் ஸ்டேஷன்ல டெல்லி போலீஸ் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. ஆனால் அங்கிருந்து அந்த ட்ரக்கை அகற்றி ஜந்தர் மந்தர்ல நடக்கக்கூடிய அந்த போராட்டக்காரர்களுடைய அந்த போராட்டத்தை கலைப்பதற்காக இந்த ட்ரக்கை கொண்டு நிறுத்தியிருக்கிறார்கள், ஒரு சதி வழியாக. ஆனால் அது எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. அதே போன்றுதான் இந்த வேனுக்குள்ளெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த உடைஞ்ச கண்ணாடி எல்லாம் கிடையாது. ஸோ இந்த வேன் இங்க அடிபட்டதாக தெரியவில்லை. இந்த வேனை வேற எங்கிருந்தோ எடுத்துட்டு வந்ததாக தான் நாங்கள்லாம் எடுத்து வைத்திருந்தோம், அந்த விஷயத்தை எடுத்து வைத்திருந்தோம். அதன்படிதான் இந்த விஷயமும் நடந்திருக்கு. ஜூலை 25ஆம் தேதி இந்தியன் யூத் காங்கிரஸ் அதோடைய ஒரு சில நபர்கள் வெளியில் வந்து டெல்லி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி 3-4 நாட்களாக இந்த வண்டி இங்கே நிற்கிறது, இந்த வண்டி யாருடையது, எப்படி, அதுவும் ராங் சைடில். ஸோ யூத் காங்கிரஸ் அந்த இளைஞர்கள் மீது, யூத் காங்கிரஸ் மீது ஒரு வழியை போடுவதற்கான ஒரு திட்டம், அதுவும் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த முறை அங்கேருந்து அந்த வண்டியை அகற்றி இன்னொரு இடத்துக்கு எடுத்து சென்று அந்த கல்லெல்லாம் அந்த வண்டியிலிருந்து இறக்கி மறுபடியும் இந்த ட்ரக்கை இன்னொரு இடத்துக்கு கொண்டு நிறுத்திட்டாங்க. இதுவும் அதே ஜந்தர் மந்தர். ஸோ போலீஸ் ஒரு வண்டியை சீஸ் செய்திருக்கிறது ஆக்சிடென்ட்னால. அப்போ அது போலீஸ் ஸ்டேஷனில் தானே நிற்கணும், அல்ல போலீஸோடைய அந்த யார்டில் தானே போய் நிற்கணும். எப்படி 4 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ல இந்த ட்ரக் போனது, நகர்ந்து கொண்டே இருந்தது என்கிற அந்த கேள்வி இங்கே வருது. 2வது நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த ட்ரக்குடைய உரிமையாளர் கேஷவ் குமார் சைனி அவரிடம் போய் விசாரிக்கும் போது, ஆமா சார் ஒரு ஆக்சிடென்ட் இருந்தது, ஆனால் ஆக்சிடென்ட் நடப்பதற்கு முன்பே 2 நாட்களுக்கு முன்பே நான் அதை வித்துட்டேன், இன்னும் வாங்கின நபர் இந்த வண்டியை எடுத்துட்டு போகாம இருந்த தருணத்துல தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு.
அதே மாதிரி ஹோஷியார் சிங், இந்த மாருதி வேனுடைய உரிமையாளர், அவரும் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் செய்கிறார். ஆமா, இது ஆக்சிடென்ட் நடந்தது, போலீசார்கள் எங்களுடைய வண்டியை சீஸ் செய்து வைத்தார்கள், ஆனால் இதை தாண்டி எங்களுக்கு எதுவுமே தெரியும். இதன்படிதான் இன்னொரு சில வீடியோக்கள் இந்த வாகனத்தை பற்றி காங்கிரசினர்கள் அவர்களும் எடுத்து போட்ட பல்வேறு வீடியோக்களை நீங்க பார்த்து வந்தீர்கள். அதாவது இன் ஷார்ட் நீங்க பார்த்தீர்கள்ல, எஃப்ஐஆர் ரெக்கார்ட் படி நீங்க பாருங்க, இந்த கிராஷ் 4:15 ஜூலை 16 நடந்தது. அதுல ட்ரக் நம்பர் சோ மாருதி ஈகோ சோ இது ஃபிரோஷா ரோட், கஸ்தூர்பா காந்தி மார்க், இந்த இடத்துல இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போ கேஜி மார்க்ல இந்த ஆக்சிடென்ட் நடந்திருந்தால் கூட அங்க திலக் மார்க் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க கொண்டு போய் இவர்கள் நிறுத்தியிருக்கிறார். ஆனால் இந்த ட்ரக் எப்படி பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது என்கிற இந்த கேள்வி இங்கே வருது. ஏன்னா ஜுடிஷனே அந்த இடம் கிடையாது. ஃபிரோஷா ரோடு எல்லாமே திலக் மார்க் போலீஸ் ஸ்டேஷன் தான் வரும், பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் போலீஸ் ஸ்டேஷன் வராது. சரி, இப்போ எஸ்ஹெச்ஓ நீரஜ்குமார் இல்லை இந்த ட்ரக்கை நாங்கள் 19ஆம் தேதி எம்டி செஞ்சுட்டோம், 19ஆம் தேதி எம்டி செஞ்சதுக்கப்புறம், அதாவது போராட்டம் நடக்க ஒரு நாள் முன்னாடியே இதை காலி செஞ்சு அதை ஒரு சேஃபான இடத்துல பார்க் பண்ணிட்டோம். ஆனால் அப்படி கிடையாது இல்லையா. 21ஆம் தேதி நாங்களே உங்களுக்கு எடுத்து காட்டிய அந்த ட்ரக் உள்ள இருக்கக்கூடிய அந்த கற்களால் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஸோ போலீஸ் இஸ் பீன் எக்ஸ்போஸ்ட் கம்ப்ளீட்லி. நான் இன்னொரு ஆர்டிக்கலை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இது விஜேதா சிங் எடுத்து வைத்த விஷயம். நான் தொடக்கத்திலே காட்டிய அந்த பேலட் கன் விவகாரம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியாவுடைய இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் பாருங்க. வாட் ப்ரையாரிட்டி தே கிவ் ஃபார் த நியூஸ். பீகார்ல AK-47 வைத்து மாணவர்களை சுட்டுக் கொன்றார்கள். அந்த விஷயத்தை பற்றி இவர்கள் பேச மாட்டார்கள். டெல்லியில பேலட் கன்னை வைத்து மாணவர்கள் மீது, காஷ்மீர்ல இந்த பேலட் கன்னை பேன் செய்தார்களோ அதே விஷயம் இங்கே எப்படி நடந்தது கேள்வியை இவர்கள் கேட்கவில்லை. அப்போ ஒவ்வொரு இடத்துல நீங்க பாருங்க, இந்த கோதி மீடியாவை சார்ந்த நபர்கள் குண்டர்களை காப்பாற்றக்கூடிய வேலையையும் நரேந்திர மோடியை டிஃபென்ஸ் செய்யக்கூடிய வேலையும் பார்த்து வருகிறார்கள். ஆனா இந்த இடத்துல எப்படி AK-47 நீங்க பயன்படுத்தினீங்க, எப்படி இந்த பெலட் கன் பயன்படுத்தப்பட்டது என்கிற எந்த விதமான விஷயத்தையும் அவர்கள் பேசவில்லை. ஓகே, ஸோ PIB ஃபேக்ட் செக்கும் இங்கே வந்திருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதை பற்றி ரிப்போர்ட் செய்திருக்கிறார்கள். RAF, அதாவது ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ், ஆன்டி ராயட் கன் இதை பயன்படுத்தியது. இந்த பேலட் கன்னை இந்தியன் எக்ஸ்பிரஸோட ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்களா பயன்படுத்தியது. இது மட்டுமல்ல, இதே மாதிரி த ஹிந்து விஜேதா சிங் உடைய இந்த ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் இவர்களும் அதே விஷயத்தை எடுத்து வைத்தார்கள். இது மாதிரி இங்கே பேலட் கன் ஃபயர் ஆகியிருக்கிறது. PIB, டெல்லி போலீஸ் அண்ட் PIB ரெண்டு பேருமே இதற்கான ஃபேக்ட் செக்கை செய்து இது தவறு, இந்த கிளைம் தவறு, எந்த விதமான பேலட் கன்னும் நாங்கள் பயன்படுத்தவில்லை என்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா த நியூஸ் லாண்ட்ரியோடைய டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் அல்ல இந்த டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த இரண்டு பத்திரிகையாளர்களுமே ஒரு மிக ஆழமான ரிசர்ச்சை செய்து அந்த இடத்துல விஜயதா சிங் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு லோக்கல் டைரி இருக்கும். அந்த லோக்கல் டைரியை அலசி ஆராயும் போது அந்த இடத்துல DCPயோடைய ஆர்டர் படி ஒரு சிறிய குறிப்பு எழுதியிருக்கிறது. இந்த மாதிரி பேலட் கன்னை பயன்படுத்தலாம், தடியடின்னு நடத்தலாம். இப்போ விஜயதா சிங் தன்னுடைய சோர்சஸ்களை வைத்து ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் RAF-இடம் போய் தன்னுடைய விசாரணையை தொடங்குகிறார். ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் கொடுத்த பதிலை நீங்க பார்த்தீர்கள்னா, டெல்லி போலீஸுடைய உத்தரவுக்கு பின்புதான் நாங்க இந்த பேலட் கன்னை பயன்படுத்தினோம், ஷாக் ராக்கெட்டை நாங்க பயன்படுத்தினோம், தடியடியை நாங்க நடத்தினோம், தெளிவாக அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். அதாவது ஒரு மாணவர்களுடைய போராட்டம், Zone 1 DCP of Jantar Mantar, the RAF deputy commander fired 55 round of non-electric shell. 55 rounds of this pellet guns அங்க அடிக்கப்பட்டது. 15 rounds of electrical shell, 5 tear smoke grenade, 2 round of using ballistic cartridge and plastic pellets from anti-riot gun.
எல்லாமே அங்க பயன்படுத்தப்பட்டது. RAF உடைய ஆன்டி ராயட் யூனிட், இவர்களுடைய கமாண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ், CRPF, இந்த 2 டீமும் தான் ஒன்றாக இணைந்து இந்த மாதிரி கலவரத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவார்கள். அங்க கலவரம் கிடையாது, அமைதியான முறையில் அங்க போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. டெல்லி போலீஸ் நேரடியாக எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் அங்க இந்த போராட்டத்தை கலைப்பதற்காக மாணவர்கள் மீது தடியடி, பேலட்கள் இது எல்லாமே நடத்தினார்கள். செக்ஷன் 70 1(b) பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா, டெல்லி போலீஸ் ஆக்ட் 1978 பிரகாரம் makes it impossible to confer the power of executive magistrate on police officer of the rank of assistant commissioner of police and above a DCP being a rank above ACP can therefore exercise those powers. இந்த மாதிரியான பவர் அவர் கையில் இருக்கிறது. ஆனால் இந்த ரிப்போர்ட் என்ன எடுத்துக்காட்டி இருக்கிறது, அங்க அப்படி கலவரம் நடந்திருந்தால், அங்க ரயட்ஸ் பெருகி இருந்தால் நீங்க இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல எப்படி இந்த விஷயம் நடந்தது? அமித்ஷா பதில் கொடுப்பாரா? கிடையாது. த நியூஸ் லாண்ட்ரியோட டீம் டிசிபி சச்சின் சர்மாவை போய் கன்சல்ட் செய்து அவரிடம் பேசியிருக்கிறார். அதற்கு சச்சின் சர்மா கொடுத்த பதில், why he authorized the use of firearms against protesters. எதற்காக இந்த ஃபயர் ஆர்ம்ஸ் மாணவர்கள் மீது நீங்க நடத்தினீர்கள்? அதற்கு பதில் கிடையாது. CRPF உடைய DG GP சிங் அவரிடம் கேட்டபோது, சப் ஜுடிஷ் and all findings would be shared with the Supreme Court. இதுக்கெல்லாம் ஒரு ஆய்வு நடக்கிறது. இந்த ஆய்வு பிரகாரம் என்னெல்லாம் ஃபைண்டிங்ஸ் வெளிவருகிறதோ அதெல்லாம் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் கொடுத்துருவோம். சுப்ரீம் கோர்ட் என்ன கூறியது? எங்கள்கிட்ட நேரம் கிடையாது, நாங்க பார்க்க முடியாது. இப்போ அதே சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு ஒரு SIT ஃபார்ம் செய்திருக்கிறது, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம். இப்போ இந்த SIT எந்த விதமான ரிப்போர்ட்டை கொண்டு வருவார்கள், எந்த விதமான சாட்சியங்கள் வெளியில வரும், அனைத்தையுமே தாண்டி கோதி மீடியா, பிஜேபியின் IT செல், பிஜேபியின் குண்டர்கள் இன்னைக்கு ரோட்டில் போக வரக்கூடிய அப்பாவி மாணவர்களை மிரட்டுவது மட்டுமல்லாமல் அவர்களை அடிச்சு துன்புறுத்தக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதை பற்றி இந்த கோதி மீடியா ஆங்கர் ஒரு வார்த்தை பேச மாட்டார்கள். ஆனால் இது போன்ற பத்திரிகையாளர்களும் இன்னைக்கு இருக்கிறார்கள். இவர்களுடைய உழைப்பு, இவர்களுடைய நேர்மையால் தான் இன்னைக்கு இந்த நாட்டில் பத்திரிகை துறை உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், இவ்வளோ பெரிய பெரிய எவிடன்சஸ்கள் வந்தா கூட எந்த விதமான பதில், எந்த விதமான ரியாக்ஷன் எதுவுமே இதனோட அரசாங்க வழியாக உங்களால் பார்க்க. சோஷியல் மீடியா நிறைஞ்ச கிடக்கிறது இந்த ரவுடி கூட்டத்துடைய அட்டாக்ஸ். சோஷியல் மீடியா நிறைஞ்சு கிடக்கிறது இந்த கோமாளி கோதி மீடியா ஆங்கர்ஸ்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள். சோஷியல் மீடியா நிறைஞ்சு கிடக்கிறது டெல்லி போலீஸுடைய அந்த தடியடி தாக்குதல், AK-47, pellet guns, இது போன்ற பல்வேறு விஷயம். ஆனால் அனைத்தையுமே மறைத்து எதுவுமே நடக்காதபடி நரேந்திர மோடி அவர்கள் வீடியோக்களை போட்டு, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிஜேபியின் IT விங் ப்ராபகண்டா வழியாக குறும்படங்களை வெளிவிட தொடங்கிவிட்டார்கள். இதுதான், நீங்கள்லாம் வீட்டுக்கு போங்க, நீங்கள்லாம் வீட்டுக்கு போய் படிக்கணும், உங்களோட வாழ்க்கையை பார்க்கணும், இந்த போராட்டம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஹவு ஸ்கேர்ட் இஸ் திஸ் கவர்மெண்ட்? இந்த அரசாங்கம் எவ்வளோ பயந்தாங்கோலி அரசாங்கமாக இருக்கிறது, எந்த அளவில் பயந்து போய் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறான்னு நீங்க புரிந்து. இந்த வீடியோவை தயவு செய்து பகிருங்கள். உங்களோட கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்கள். இந்த சேனலை தொடர்ந்து முடக்கி வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி இந்த சேனலை உதவ நினைக்கக்கூடிய நபர்கள் அதில் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.